பொண்ணுங்களை கஷ்டப்பட்டு வளர்க்கறது பெருசு இல்லைங்க. ஒரு மாமியார் வீட்டுக்கு போனாங்கன்னா எவ்வளோ போல்டாக அனுப்பணும்னு நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம தான் இந்த பெற்றோர்களெலாம் பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா, அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு 4 பேர் வச்சு நீங்கள் பயப்படுறீங்க? 4 பேர் என்ன பண்ண போகிறாங்க? ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, 4 விதமாக பேசுவாங்க. எத்தனை நாள் பேச முடியும்? எத்தனை நாள் பேச முடியும் சொல்லுங்கள்? நம்ம இப்படி தள்ளி விட்டு போனோன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொல்கிறீங்க? அப்படி வாழணும்னு அவசியமே கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க இப்போ நிறையா படிப்பு இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய திறமை இருக்குது. இதை விட என்ன வேணும்? இதை விட டவுரி என்ன இருக்குது? ஏன் உங்கள் பிள்ளைங்களால பண்ண முடியாதா? உங்கள் பிள்ளையால சம்பாதிக்க முடியாது? அப்புறம் உங்களை எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்க? வளர்ந்த அப்புறமா நீங்கள் தான் சாப்பாடு போட்டுருக்கீங்களா? உங்களே அப்போ அவங்க தான் பாட்டன் சொத்து, இந்த அப்பன் சொத்து, அதை வச்சு வாழ்கிற பிள்ளைங்களா அவனுங்க? எதுக்கே நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கொடுக்குறீங்க? முதல்ல பாட்டன் சொத்து, அப்பன் சொத்தை அனுபவிக்கிறவனை பார்க்காதீங்க. அவன் சம்பாரிச்சிருக்கானா, அவன் பார்த்துக்க முடியுமா, அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறானா, அதை மட்டும் பாருங்கள். எதுக்குங்க இந்த மாதிரி பொம்பளை புள்ளி அங்கே கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் எதுக்கு சொல்கிறீங்க? 4 பேர் சொல்கிறாங்க, 4 விதமாக பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அந்த மாதிரி பேசினா என்ன ஆகப்போகுது? இப்படி பேசிட்டு இப்படி போயிட போகிறானுங்க. அவனுங்கள கூட இருந்து வாழ போகிறானுங்க. எதுக்கு பொம்பளை பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து? இப்போ பாருங்கள், இப்போ எந்த நியூஸ் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, எந்த ரீல்ஸு, எந்த இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த ஒரே நியூஸ் தான். எல்லா இடத்துலையுமே டவுரி டவுரி டவுரி. உங்கள் பிள்ளைங்க அப்படின்னா ஒரு திறமை இல்லை, நீங்களே ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்போ நாங்கள் டவுரி கேட்க ஆரம்பிச்சோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ எல்லா பொம்பளை பிள்ளையும் நல்லா படிக்கிறாங்க, நல்ல போஸ்ட்டில் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளை மாதிரியா பசங்க சம்பாதிக்கிறானுங்க? இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு எல்லாருக்குமே நல்ல திறமை இருக்குது. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன திறமை இருக்குது? இப்போ வரவங்க எல்லாம் டவுரி டவுரி மட்டும்தான். இப்போ வர பிள்ளைங்க பசங்க பார்த்தீங்கன்னா சமைக்க மட்டும் கற்றுக்கினானுங்க. எதுக்கு தெரியுமா? சமைச்சா பொண்டாட்டி சம்பாரிச்சிட்டு வருவா, அதில் உட்காந்து வாழலாம். இது மட்டும் தான் தெரியுது. கரெக்டுங்களா? எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது? எவ்வளோ பேர் வீட்டில் மாப்பிள்ளை சமைக்கிறானா, அவ்வளோதான், நீ வேணும் நம்ம உட்காந்தே சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் விட்டுருவீங்க. அது ஃபஸ்ட்டு விட்டுருங்க, ஓகேங்களா? அப்படி தேவையில்லை. சமைக்க தெரியுதா எது பண்ணுறாங்களோ அது பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறீங்கன்னா, அந்த பொம்பளை பிள்ளை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி அனுப்பாதீங்க. அங்கே டார்ச்சரா, அங்கே பிரச்சனையா, உங்கள் ஹஸ்பண்ட் உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்களா, மாமியார் கொடுமைப்படுத்துகிறாங்களா, அது அப்படின்னு உங்கள் பொண்ணுங்க சொன்னாங்கன்னா தயவு செய்து வந்துருமான்னு சொல்லிடுங்க, ஓகேங்களா? அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்கன்னா ஏதோ மைண்ட் ஏதோ பண்ணிக்கும். அப்புறம் அழுதுட்டு இருந்து நியூஸ் இப்படி தான் போகும். இப்போ இவங்க வசதினால நான் எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிய வந்துடுச்சு, ஓகேங்களா? இதுவே அவங்க வசதி இல்லைன்னா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிடும்? இதே மாதிரி எத்தனை ஊரில் நடக்குது, அதெல்லாம் வெளியில் வந்துருமா சொல்லுங்கள்? இவங்க ஒரு போஸ்ட்டில் இருக்கிறனால இவங்க நியூஸ் வெளியில் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ பேர் வீட்டில் இந்த மாதிரி டவுரி கேட்குறாங்க. டவுரி கேட்டு எவ்வளோ பேர் செத்துருக்காங்க. எத்தனை இது விவசாயிகளும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு பண்ணி வைக்கிறாங்க. தெரியல எனக்கு, அவ்வளோ இதுவாக இருக்குது. எதுக்கு டவுரி கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு டவுரி கொடுக்காதீங்க. டவுரி கேட்குற மாதிரினா பொண்ணே கல்யாணம் பண்ணி கொடுக்காதுங்க. ஏன் உங்களால் பார்த்துக்க முடியாதா? இத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க பார்த்துக்க போகிறாங்க. இப்படி டவுரி கொடுத்து, இந்த வீடு கொடுத்து, கார் கொடுத்து, இப்படிலாம் கொடுத்து கல்யாணம் பண்ணோன்னா எதுக்குங்க அந்த கல்யாணம்? பொண்ணை ஏலத்துக்கு விடுறீங்களா? டவுரி கொடுத்து நீங்கள் ஏலத்துக்கு விடுறீங்களா? இதுக்கு மாரி நான் என்ன பேசணுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ கோபம் வருது. டவுரி எதுக்கு கொடுக்குறீங்க? நம்ம டவுரி கேட்கலாம் வாங்க, அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க பார்க்கலாம். நகை விற்கிற ரேட்டுக்கு அவனுக்கு எத்தனை டவுரி கொடுத்துருவாங்க? நமக்கு எவ்வளோ நகை கொடுத்துருவானுங்க சொல்லுங்கள்? ஒரு சவரம் போடுவானுங்க, அதுக்கே அழுதுன்னு போவானுங்க. நம்ம கிட்டேருந்து மட்டும் அவ்வளோ வாங்குவானுங்க. அவங்க பண்ண சொன்னாங்கன்னா பொண்டாட்டிங்க எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க? எத்தனை பொண்டாட்டிங்களுக்கு புருஷக்காரனுங்க நகை வாங்கி கொடுக்குறானுங்க? கேட்டு பாருங்களா. ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அம்மா வீட்டில் மாமியார் வீட்டிலேருந்து மட்டும் மொத்தமாக சுருட்டின்னு வந்துடுவானுங்க. தயவு செய்து அந்த மாதிரி டவுரி கொடுத்து கல்யாணன்றது பண்ணாதீங்க. கல்வி கொடுக்குறீங்களா பிள்ளைங்களுக்கு? எவ்வளோ கல்வி கொடுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ இந்த திறமை இருக்கா, அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இது ஆர்வம் இருக்கா, அது பண்ணுறாங்களா, இதுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? டவுரி கொடுத்து ஒரு கணத்தில் பொண்ணை தள்ளி விடாதீங்க தயவு செய்து. இது எல்லா பெற்றோருக்கும் நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்சது இது மட்டும் தான் பேச முடியுது. என்னால் முடியல.
எனக்கு அவ்வளோ கோபம் வருது. பாவம் அந்த பொண்ணு, அந்த அக்கா வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணுக்கு எதுக்கு டவுரி? இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை வந்து நார்மல் பீப்புளுக்கு, நார்மல் பசங்களுக்கு கொடுத்துருந்தாலே ராணி மாதிரி வச்சுருந்து பார்த்துருந்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ஒரு நாய்ங்களுக்கு கொடுக்குறனால பொம்பளை பிள்ளை போயிடுச்சு. இப்போ யார் பைத்தியக்காரி மாதிரி சுற்றுவாங்க சொல்லுங்கள்? பெற்றவங்க தான், நீங்கள் தான் சுற்றுவீங்களே. ஐயோ நம்ம அப்போவே கூப்பிட்டு வந்திருக்கலாமே, நம்ம பொண்ணு அப்போவே கஷ்டப்பட்டேன்னு சொன்னாலே நம்ம அப்போவே வச்சுக்கலாம். அப்போ என்னங்க இருக்குது? பொண்ணு போயிட்ட பிறகு பேசி என்ன இருக்குது இதில்? பொண்ணு இருக்கும் போது வச்சிருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. அது பண்ண முடியாது. இதுக்கப்புறம் யாரும் டவுரி கொடுத்து கல்யாணமே பண்ணாதீங்க. அப்படி உங்கள் பொண்ணை நீங்களே வச்சுக்க. இல்லையா ஏதோ ஒரு ஹாஸ்டலில் ஒரு ஹோமில் சேர்த்து விடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க அவங்க லைஃபு. டவுரி கொடுத்து இந்த கல்யாணம் பண்ணி ஆகணும்னு தோணுதுன்னா பண்ணாதீங்க. உங்களை பொண்ணுங்களே விட்டுருங்க, நீங்கள் அவங்க பார்த்துப்பாங்க அவங்க லைஃப்பை.